மனசே ரிலாக்ஸ் ப்ளீஸ். சுவாமி சுகபோதானந்தா. மாலையில் சுவாமி இது உங்களுடையது. இரவில் சுவாமி இது என்னுடையது. கோபத்தை தூண்டிவிடும் வார்த்தைகளை பிறர் நம் மீது வீசினால் என்ன செய்வது? எதிராளி நம்மை மட்டம் தட்டி பேசினால் அதை எப்படி எதிர்கொள்வது? இது போன்ற கேள்விக்கான விடை கௌதம புத்தரின் வாழ்க்கையில் நடந்த நிகழ்ச்சியில் இருக்கிறது. ஒருமுறை புத்தர் தனது பிரதான சீடரான ஆனந்தாவுடன் சென்று ஒரு வீட்டில் பிச்சை கேட்டார். புத்தரை பார்த்து அந்த வீட்டில் இருந்த பெண்மணி, சோம்பேறியே, கையும் காலும் நன்றாகத்தானே இருக்கிறது, உழைத்து சாப்பிட உனக்கு என்ன கேடு என்று திட்டி விரட்டினாள். ஒரு பெண் தனது குருவை இப்படி திட்டிவிட்டாளே என்று சீடரின் மனம் எரிமலையாக குமுறிக் கொண்டிருந்தது. தயவு செய்து எனக்கு உத்தரவு கொடுங்கள், உங்களை திட்டிய அந்த பெண்ணுக்கு சரியான பாடம் புகட்டிவிட்டு வருகிறேன் என்று ஆனந்தா புத்தரிடம் அனுமதி கேட்டார். அவர் ஒன்றும் சொல்லாமல் நடக்கத் துவங்கினார். மண்டையை பிளக்கும் வெயில் அடிக்கத் துவங்கியது. தன் கையிலிருந்த கமண்டலத்தை ஆனந்தாவிடம் கொடுத்துவிட்டு புத்தர் சிறிது நேரம் ஓய்வெடுத்தார். மாலை நேரமானது. புத்தர் தனது சீடருடன் மீண்டும் பயணத்தை தொடர்ந்தார். அப்போது வழியில் சீடரின் கையிலிருந்த கமண்டலத்தை பார்த்த புத்தர், இது யாருடையது என்று கேட்டார். அதற்கு ஆனந்தா, சுவாமி இது உங்களுடையது என்றார். உடனே புத்தர் அந்த கமண்டலத்தை வாங்கி ஒருமுறை பார்த்துவிட்டு, இல்லை, இதை உனக்கு அப்போதே பரிசாக கொடுத்து விட்டேன், அது உன்னுடையதுதான் என்று திரும்பவும் ஆனந்தாவிடமே கொடுத்து விட்டார். இரவு வந்தது. புத்தர் ஆனந்தாவின் கையிலிருந்த அதே கமண்டலத்தை சுட்டிக்காட்டி, இந்த கமண்டலம் யாருடையது என்று மீண்டும் கேட்டார். இதற்கு ஆனந்தா, சுவாமி இது என்னுடையது என்றார். இதை கேட்ட புத்தர் சிரித்துவிட்டார். இன்று மாலை உன்னிடம் இதே கேள்வியை கேட்டேன், இது உங்களுடையது என்றாய், இப்போதோ இது என்னுடையது என்கிறாய். ஒரே கமண்டலம் எப்படி உன்னுடையதாகவும் அதே வேளையில் என்னுடையதாகவும் இருக்க முடியும்? புத்தரின் கேள்வியில் சற்றே தடுமாறினாலும் ஆனந்தா நிதானமாக இப்படி பதில் சொன்னார். சுவாமி, கமண்டலத்தை தாங்கள் எனக்கு பரிசாக கொடுத்து விட்டதாக சொன்னீர்கள். நானும் அதை ஏற்றுக்கொண்டேன். அதனால் கமண்டலம் என்னுடையது என்றேன். ஆனால் முதல் முறை நீங்கள் கமண்டலத்தை கொடுத்தபோது அதை நான் என்னுடையதாக எடுத்துக்கொள்ளவில்லை. என்னிடம் நீங்கள் கமண்டலத்தை கொடுத்திருந்தீர்கள் என்றாலும் உண்மையில் அது அப்போது உங்களுடையதுதான். புன்னகையுடன் ஆனந்தாவை பார்த்து பேசினார் புத்தர். இதுபோல்தான் அந்த பெண்மணி என்னை பார்த்து சொன்ன வார்த்தைகளை நான் என்னுடையதாக எண்ணி எடுத்துக்கொள்ளவில்லை. எனவே என்னை பார்த்து சொல்லப்பட்டிருந்தாலும் அந்த வார்த்தைகள் அந்த பெண்மணிக்கே சொந்தம். அதனால்தான் அந்த பெண்மணிக்கு நீ பாடம் புகட்ட போக தேவையில்லை என்றேன். புத்தர் தனது சீடருக்கு சொன்ன அறிவுரை உணர்த்துகிற உண்மை எளிமையானது. யாராவது நம்மை பார்த்து சோம்பேறி என்று திட்டினால் அந்த வார்த்தையை நாம் நம்முடையது என்று ஏற்றுக்கொள்ளும் போதுதான் நாம் பாதிக்கப்படுகிறோம். நான் சோம்பேறி கிடையாது என்று நமக்கு தெளிவாகவும் உறுதியாகவும் நன்கு தெரிந்தால் எதிராளி நம்மை பார்த்து சொன்ன சோம்பேறி என்ற வார்த்தை வெறும் பிதற்றல். பிதற்றல் ஒருபோதும் நம்மை பாதிக்காது. இன்னும் கேட்டால், பிதற்றுகிறவனை நாம் ஒரு பொருட்டாகவும் எடுத்துக்கொள்ள மாட்டோம். ஆனால் சோம்பேறி என்று ஒருவர் இன்னொருவரை திட்டும்போது திட்டப்பட்டவர் பாதிக்கப்படுகிறார் என்றால் திட்டப்பட்டவர் உண்மையிலேயே சோம்பேறி என்றுதான் அர்த்தமாகிவிடும். யாராவது சோம்பேறி என்று இது போன்றவர்களை திட்டினால், சோம்பேறி என்ற வார்த்தையினால் ஏற்படும் அவமானத்தை விட நாம் சோம்பேறி என்பது உண்மைதான், இந்த உண்மை மாற்றானுக்கும் தெரிந்துவிட்டதே என்று நினைக்கும்போதுதான் பாதிக்கப்படுகிறார். பதிலுக்கு கோபப்படுகிறார். அவர் இரத்த அழுத்தம் கூடுகிறது. கண்கள் சிவக்கின்றன. சரி, ஒருவர் உண்மையிலேயே சோம்பேறிதான். அவர் திருந்தவே முடியாதா? முடியும். உதாரணத்துக்கு இந்த கதையை கேளுங்கள். அவர் ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன். வசதிக்கும் குறைச்சலே இல்லை. எதிர்பாரா விதமாக அவருக்கு சொந்தமான கப்பல் ஒன்று புயலில் அகப்பட்டு மூழ்கிவிடுகிறது. இன்னொரு புறம் தொழிலாளர் பிரச்சனையால் ஃபேக்டரியும் மூடப்பட்டு விடுகிறது.
கடன் தலைக்கு மேல் போய்விடுகிறது. அவர் வீடு வாசலை எல்லாம் இழந்துவிட்டு நடு வீதிக்கு வந்து விடுகிறார். 5 ஆண்டுகள் அவர் கடுமையாக உழைக்கிறார். இழந்த தொழிற்சாலையை விட பெரிய தொழிற்சாலையை கட்டுகிறார். 1க்கு 2ஆக கப்பல்கள் வாங்குகிறார். முன்பு இருந்ததை விட பல மடங்கு பெரிய செல்வந்தராக மாறிவிட்டார். அவரிடம் நிருபர்கள், உங்களுடைய இந்த வெற்றியின் ரகசியம் என்ன என்று கேட்கிறார்கள். அதற்கு அவர், முன்பு நான் தோல்வி அடைந்தது உண்மை. ஆனால் நான் தோல்வி அடைந்து விட்டேன், வியாபாரத்தில் தோற்றுவிட்டேன் என்ற ரகசியத்தை எனக்கு நான் சொல்லவே இல்லை. அதுதான் என் இந்த வெற்றிக்கு காரணம் என்றாராம். பலருடைய கண்களை திறக்கக்கூடிய கதை இது. உண்மையிலேயே உங்களுக்கு சோம்பல் வரலாம். வேலை செய்வதில் ஈடுபாடில்லாமல் சோம்பேறியாக இருக்க தோன்றலாம். ஆனால் நான் சோம்பேறி, எதற்கும் லாய்க்கில்லாதவன் என்று உங்கள் மீதே நீங்கள் முத்திரை குத்தி கொள்ளாதீர்கள். அப்படி செய்தால் நாமே நமக்கு எதிரியாக இருந்து செயல்படுவது மாதிரி ஆகிவிடும். சரி, நாம் என்னதான் செய்ய வேண்டும்? நான் சோம்பேறி கிடையாது என்று உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கொள்ளுங்கள் என்று ஒரு தரப்பினர் சொல்லுவார்கள். இதற்கு பாசிட்டிவ் திங்கிங் என்று பெயரும் கொடுத்திருக்கிறார்கள். நான் சொல்லப்போவது உங்களுக்கு கொஞ்சம் அதிர்ச்சியாக கூட இருக்கலாம். உண்மையில் இந்த பாசிட்டிவ் திங்கிங் நீண்ட நாளைக்கு பயன்படாது. ஏன் தெரியுமா?